Happy evening, everyone. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். A warm welcome to all the participants இன்னைக்கு ஜாயின் பண்ணது. And today our special trainer, Mr. Taujid Safiullah. இவங்க ஒரு career analyst and counselor, brain trainer, international parenting coach, student counselor, technology அப்படின்னு ஒரு பல விதமான துறைகள்ல சிறந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கைடன்ஸ் மூலமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸா இருக்கட்டும் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா பீயிங்ல இருக்கலாம். We are truly privileged to have with him today. So let's put your hands together and welcome Mr. Taujid Safiullah to the platform. Okay, thank you so much, Kudar ma'am. First of all, I want to thank you, NIPR team, Chief Mentor, Dr. Hussain Basa sir, and coordinators, Kidar ma'am, Nandini ma'am, and John sir, whoever I missed. So, entire NIPR team, I want to thank you. So, before I start, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த 1ல இருந்து 10 வரைக்கும் நம்பர் கிளியரா கிடைச்சா என்னுடைய ஆடியோ கிளியரா இருந்ததா, மிஸ் ஆயிருந்ததுன்னா மிஸ் ஆன நம்பரை டைப் பண்ணுங்க, ஆர் கிளியரா இருந்தா சீன் டைப் பண்ணுங்க. கிளியர். தேங்க்யூ. ஸோ என்னோட செஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, decode your child's behavior in 3 steps. ஆக்சுவலா குழந்தைங்களுடைய பிஹேவியரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். நாட் ஓன்லி நீங்க மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை. ஸோ இன்னைக்கு இருக்க காலத்துல என்டையர் வேர்ல்டுமே குழந்தைங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கிற விஷயத்துல மிகப்பெரிய கஷ்டத்தை ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ a question. எந்த ஒரு பிஹேவியரை உங்க குழந்தைங்க கிட்ட இருந்து நீங்க வேண்டான்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் குழந்தைங்களுடைய worst பிஹேவியர்? கொஞ்சம் டைப் பண்ணுங்களேன். மொபைல், அடமெண்ட், anger, not listening, கோபம், பிடிவாதம், anger. ஓகே, ரைட். இப்போ வாட் இஸ் யுவர் சைல்ட்ஸ் பெஸ்ட் பிஹேவியர்? என் குழந்தை இந்த பிஹேவியர்ல சூப்பரா இருப்பான் அப்படின்ற பிஹேவியர் என்ன? கைண்ட், லவ், so affectionate, sharing. Yeah, thank you. ரைட். ஸோ நம்ம இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம், ரியாக்ட் பண்ணாம. நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலா ஒரு பிஹேவியர் நடக்குது, வாட் எவர் இட் இஸ், ஒரு கிளாஸ் தட்டி விட்டாங்க கீழே உடஞ்சிருது, ஆர் டேண்ட்ரம்ஸ். ஸோ வாட் எவர் இட் இஸ், எந்த பிஹேவியரா இருக்கட்டும், அந்த பிஹேவியருக்கு நம்ம உடனே என்ன பண்ணுவோம், ரியாக்ட் பண்ணுவோம். பட் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ முக்கியன்றது இந்த செஷனுடைய எண்ட்ல உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த செஷன் எதுக்குன்னா, உங்களுடைய குழந்தைகளுடைய பிஹேவியரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு கிளியரான ஒரு ரோட் மேப் கொடுக்கும். ரைட். ஸோ எவ்ரி சைல்ட்ஸ் பிஹேவியர் இஸ் அ சிக்னல். அதாவது ஒவ்வொரு குழந்தையுடைய பிஹேவியரும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுது. இப்போ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா பேசுவோம். இப்போ நம்ம அடல்ட்ஸ், எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, எனக்கு ஒரு ஆங்கர் இருக்கு, இல்லை எனக்கு ஒரு வாட் எவர் இட் இஸ், எனக்கு நான் ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்கேன் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் குழந்தைக்கு அது சொல்ல தெரியாது, தே ஆர் லேர்னிங். ஸோ அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியாதனால அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை 2 விதமாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று அடல்ட்டு, இன்னொன்று குழந்தைங்க. ரெண்டுக்குமே ஒரே விஷயம்தான். அடல்ட்னா பேசுறது, லிங்குவல், சரிங்களா? குழந்தைங்கன்னா பிஹேவியர். ஸோ ஒவ்வொரு பிஹேவியருக்கு பின்னாடியும் ஒரு எமோஷன் இருக்கும்.
அந்த எமோஷனுக்கு பின்னாடி ஒரு நீடு இருக்கும். இப்போ ஒரு பிஹேவியர், ஒரு என்ன பிஹேவியர் சொல்லலாம்? என் குழந்தைய எடுத்துக்கோங்க. என் குழந்தை என்ன பண்ணும்னா, கிரை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அழுறாங்க. அழும்பொழுது அதுக்கு பின்னாடி ஒரு எமோஷன் இருக்கு. அந்த எமோஷன் என்னன்னா, நான் வந்து ரொம்ப சோகமா இருக்கேன். ஸோ நான் சேடா இருக்கேன். நான் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எமோஷன் இருக்கும். அந்த எமோஷனுக்கு பின்னாடி இருக்க நீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் குழந்தை எப்ப அழும்ன்னு பார்த்தீங்கன்னா, உடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, பயாலஜிக்கல் ஃபேக்டர்ன்னு சொல்லுவாங்க. உடல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு ஃபீவரேஜ்டா இருக்கு, ஒரு கோல்டா ஃபீல் ஆகுது அப்படின்னும் பொழுது, இந்த குழந்தை எமோஷனை வச்சு எமோஷன் மூலமா பிஹேவ் பண்ணும். இதுக்கு முன்னாடி அப்படி பிஹேவ் பண்ணவே மாட்டாங்க. தேவையில்லாம அழவே மாட்டாங்க. ஆனா அழுவாங்க. ஸோ அழும் பொழுது, கிரை பண்ணும் பொழுது அதோடைய எமோஷன் என்ன? ஸோ ஷி இஸ் ஃபீலிங் சம்திங் ஃப்ரஸ்ட்ரேட்டட். சரியா? ஸோ அதோடைய நீட் என்ன? எனக்கு உடம்பு முடியல. யூ ஹேவ் டு லிசன் மீ. என்ன வந்து பார்க்கணும், என்ன கவனிக்கணும் அப்படின்ற நீடு. ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் பிஹேவியருக்கு பின்னாடி ஒரு எமோஷன் இருக்கும். எமோஷனுக்கு பின்னாடி ஒரு நீடு இருக்கு. இந்த நீடை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த பிஹேவியரை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதே இது குழந்தைக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ அடல்ட் எடுத்துக்கோங்க. அடல்ட்டுக்குமே அதே தான். ஒவ்வொரு பிஹேவியருக்கு பின்னாடியுமே ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்கு பாருங்க, வேர்ட்ஸ். ஒரு வார்த்தைக்கு பின்னாடியுமே ஒரு எமோஷன் இருக்கும். எமோஷன் பின்னாடியுமே ஒரு நீட் இருக்கும். இப்போ ரிலேஷன்ஷிப்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த நிறைய பிரச்சனைகளை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு இந்த வார்த்தையை பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எமோஷனாகவும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நீடாகவும் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனைகள் வராமல் இருக்கிறத தவிர்க்கலாம். ஸோ வந்து இப்போ யூஸ்வலாக ஒரு குழந்தை வந்து பிஹேவ் பண்ணுது. நம்ம எப்படி திங்க் பண்ணுவோம்? ஹவு டு ஐ ஸ்டாப் திஸ்? நான் வந்து எப்படி ஸ்டாப் பண்றது? இவன் ஏன் இப்போ ஒரு டேண்ட்ரம் பண்றான்னு வச்சுக்கோங்க. ஸோ டேண்ட்ரம் பண்ணும்பொழுது இவனை நான் எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம் இல்லையா? இவனை நான் எப்படி ஸ்டார்ட் பண்றது? இப்போ தேவையில்லாம இப்போ இவன் இப்படி டேண்ட்ரம் பண்ணிட்டு இருக்கானே, அடம் பிடிச்சிட்டு இருக்கானே, இவனை எப்படி நம்ம ஸ்டாப் பண்றது? என்ன செய்யறது? இப்படிதான் யோசிப்போம். இன்ஸ்டீட் நீங்க எப்படி யோசிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஏன் இவன் இப்படி பண்றான் அப்படின்ற விஷயத்த யோசிக்கணும். இதுக்கு தான் நான் அந்த ஸ்டெப்ஸ் சொன்னேன். பிஹேவியருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எமோஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நீட். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சது அப்படின்னா சீன் டைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ரைட். ஸோ இப்போ இங்க இருக்கிறவங்க என் குழந்தை என்ன லிசன் பண்ண மாட்டான் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும், என் குழந்தை நான் என்ன லிசன் பண்ண மாட்டான் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் எல்னு டைப் பண்ணுங்க. ஓகே, 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 தேங்க்யூ. ஸோ என் குழந்தை எப்பவுமே கோவமா இருக்கான், ரூடா இருக்கான் அப்படிங்கிறவங்களாம் ஏன் டைப் பண்ணுங்க. ஏ ஃபார் ஆங்கிரி. ஓகே, தேங்க்யூ. அண்ட் என் குழந்தைனால வந்துட்டு ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்றவங்க எஃப்னு டைப் பண்ணுங்க. எஃப் ஃபார் ஃபோக்கஸ். ஓகே, சி நீங்க யாருமே வந்து தனிமையா இல்லை. உங்க கூட ஒரு ஒரு கூட்டமே இருக்கு. எல்லாமே நிறைய பேரண்ட்ஸ் எல்லாருமே இதை ஃபீல் பண்ணிட்டே இருக்கும். ஸோ லிசனா என் குழந்தை லிசன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னா அதுல சில பேர் எப்படி இப்படி குரூப்பா மெசேஜ் பண்றோம். என் குழந்தை கோவப்பட மாட்டான், கோவப்பட்டுட்டே இருக்கான் அப்படின்றது அதுக்கும் நம்ம சிலர் வந்து டைப் பண்ணோம். ஃபோக்கஸ் பண்ண மாட்டான் அதுக்கும் டைப் பண்ணோம். ஸோ நம்ம நாட் அலோன். சரியா? இது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை தான்றதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம இது என்ன நம்ம நினைப்போம், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ப்ராப்ளம்னு நினைப்போம் இல்லையா? ஸோ ப்ராப்ளம், இது என் குழந்தை ஃபோக்கஸ் பண்ண மாட்டான், அது என் குழந்தையோட ப்ராப்ளம். அவன் கோவப்படுறான், அது அவனுடைய ப்ராப்ளம். அவன் லிசன் பண்ண மாட்டான், அது அவனுடைய ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். பட் நம்ம இதை எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு சிக்னல்னு பார்க்கணும். கோவப்படுறானா அது ஒரு சிக்னல். ஃபோக்கஸ் பண்ண முடியலையா ஏதோ ஒரு சிக்னல், ஏதோ ஒரு விஷயம் இருக்கு.
அவன் லிசன் பண்ண மாட்டானா, அது ஒரு சிக்னல். இப்போ நம்ம ப்ராப்ளமா பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம்? கோவப்படுவோம், ரியாக்ட் பண்ணுவோம், அடிப்போம், திட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா இது ஒரு சிக்னல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன செய்வோம்? இதை சிக்னல்னு பார்க்குறோம், என்ன செய்வோம்? ப்ராப்ளமா பார்க்காம சிக்னலா பார்த்தா என்ன நடக்கும்? இட் வில் சேஞ்ச். ஓகே, காம், யோசிப்போம். ஓகே, ரைட், கரெக்ட். ஸோ வந்து சிக்னல்னு பார்த்தா இது என்ன சிக்னல்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? இது என்ன சிக்னல் அப்படின்ற விஷயத்த நம்ம யோசிப்போம். ரைட். இதுக்கு வந்து நான் 3 ஸ்டெப் வந்து நம்ம சொல்ல போறோம். 3 ஸ்டெப், சரியா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னன்னா, அப்சர்வ் த பேட்டர்ன். அவன் எந்த மாதிரியான டைம்ல இப்படி பிஹேவ் பண்றான்ற பேட்டர்னை நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. ஓகேவா? இந்த பிஹேவியர்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிக்கர் பாயிண்ட்ஸ்னு இருக்கு. 3 ட்ரிக்கர் பாயிண்ட்ஸ் இருக்கு. 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ட்ரிக்கர் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. 3 ஃபேக்டர்ல இருக்கும். 3 ஃபேக்டர்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னன்னு பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஃபேக்டர். பயாலஜிக்கல் ஃபேக்டர். பயாலஜிக்கல் ஃபேக்டர்னா என்ன? என் குழந்தைக்கு சொன்னேன் இல்லையா? ஸோ உடம்பு முடியல அப்படின்னா க்ரை பண்ணுவாங்க, அழுவாங்க. இது பயாலஜிக்கல் ஃபேக்டர். ஓகேவா? ரெண்டாவது எமோஷனல் ஃபேக்டர். ஸோ அந்த குழந்தை ஏதோ ஒரு எமோஷனலா, ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஏதோ ஒன்று சம்திங் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. சரியா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஃபேக்டர். மூணாவதா இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னா என்ன? ஸ்கூல்ஸ்ல இருக்கலாம், ஸ்கூல்ஸ் வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கலாம், பீர் ப்ரெஷர் இருக்கலாம். இந்த மாதிரி என்விரான்மெண்டல் வந்து அவனை வந்து சில ட்ரிக்கர்ஸ் வந்து ட்ரிக்கர் பாயிண்ட் பண்ணி விடும். ஸோ இந்த 3 ட்ரிக்கர் பாயிண்ட்ல என்ன ட்ரிக்கர் பாயிண்ட் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் 1ல என்ன பண்ணணும்னா இந்த பேட்டர்னை அப்சர்வ் பண்ணணும். ரைட். ஸோ இந்த பேட்டர்னை வந்து அப்சர்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பலாம் இந்த பிஹேவியர் வந்து நடக்குதுன்னு பாருங்க. ஒரு டேண்ட்ரம் பண்றான்னா, அது எப்பலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆஃபீஸ் விட்டு வந்த உடனே அவன் டேண்ட்ரம் பண்றான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை நோட் பண்ணுங்க. எந்த மாதிரி டைம்லலாம் அவன் அப்படி பிஹேவ் பண்றான்ற விஷயத்த நம்ம பார்க்கணும். ரெண்டாவது வித் ஹூம், யார் கூட இருக்கும்போது அப்படி பிஹேவ் பண்றான்ற விஷயத்த கவனிக்கணும். ஸோ ஆஃபீஸ் விடுறோம், ஆஃபீஸ் விட்டு வர்றோம், ஆஃபீஸ் விட்டு வந்த உடனே நம்மளை பார்த்த உடனே அப்படி பிஹேவ் பண்றானா? இல்ல இன்னொருத்தவங்க யாராவது ஒரு ஒரு அண்ணனோ, யாரோ ஒரு மாமா, இல்ல அம்மா, இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க கூட இருக்கும் பொழுது அதை பிஹேவ் பண்றானா அந்த மாதிரின்ற விஷயத்த நம்ம நோட் பண்ணணும். சரிங்களா? மூணாவது பிஃபோர் ஆர் ஆஃப்டர் வாட். ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ அப்படி பிஹேவ் பண்றானா நம்ம பார்க்கணும். இந்த 3 விஷயத்த நம்ம பார்க்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஸோ வந்து டேண்ட்ரம் பண்றான். எப்பனா ஒரு ஆஃபீஸ்ல இருந்து ரிட்டர்ன் ஆகும் பொழுது டேண்ட்ரம் பண்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை உங்களை நாள் ஃபுல்லா மிஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். நாள் ஃபுல்லா உங்களை மிஸ் பண்ணியிருக்கு. வந்த உடனே உங்ககிட்ட வந்து அட்டென்ஷன் எதிர்பார்க்குதுன்னு அர்த்தம். அந்த குழந்தை வந்து சீக்கிங் அட்டென்ஷன். அந்த குழந்தை நீங்க வந்து அந்த குழந்தைய அட்டென்ஷன் பண்ணணும். அவங்க அந்த குழந்தை கூட பேசணும். அந்த குழந்தை கூட விளையாடணும் அப்படின்னு நினைக்குது. அதனால தான் அந்த டேண்ட்ரம் பண்ணுது. ஸோ இந்த விஷயத்த நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணுங்க. எப்ப அந்த பிஹேவியர் நடக்குது? யார் கூட நடக்குது? எதுக்கு முன்னாடி நடக்குது? எதுக்கு முன்னாடி அது பின்னாடி நடக்குது? இந்த 3 விஷயம். சரிங்களா? ரைட். ஓகே. இந்த விஷயம் புரிஞ்சது அப்படின்னா சீன் டைப் பண்ணுங்க. ஓகே. ஓகே. தேங்க் யூ. ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஹேவியர் ஜர்னல் வந்து நீங்க எழுத போறீங்க. சரிங்களா? பிஹேவியர் ஜர்னல் வந்து ஒரு 3 டேஸ்க்கு எழுத போறீங்க. இந்த 3 டேஸ்க்கு எழுதிட்டு கோஆர்டினேட்டர் கிட்ட நீங்க முடிஞ்சா சப்மிட் பண்ணுங்க. கோஆர்டினேட்டர் எனக்கு சப்மிட் பண்ணாங்கன்னா நல்லது. பார்க்கலாம். என்ன நடந்திருக்கு இந்த சேஞ்சஸ். ஏன்னா நான் இதுவரைக்கும் நெறைய பேருக்கு குடுத்ததுல இந்த மாரி ஜர்னல்ஸ் எழுத வச்சு நான் வாங்கி பார்ப்பேன். நெறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ நீங்க எல்லாருமே இந்த பிஹேவியர் ஜர்னல் வந்து எழுதணும்னு நெனைக்கிறேன். என்ன ஜர்னல் எழுதணும்? ஒரு பிஹேவியர் நடக்குது. ஒரு பிஹேவியர் நடக்குது. நடக்கும் பொழுது எப்ப நடக்குது? யார் கூட நடக்குது?
எந்த விஷயத்துக்கு முன்னாடி அது பின்னாடி நடக்குது, இந்த 3 விஷயத்தையும் நீங்க பிஹேவியர் ஜேர்னலா எழுதுங்க. இது எழுதும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ வந்து நீங்க கோஆர்டினேட்டர் கிட்ட குடுக்கலாம். அவங்க வந்து ஷேர் பண்ணாங்க அப்படின்னா நான் பார்த்துப்பேன். ஓகே, ரைட். ஸோ அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, அண்டர்ஸ்டாண்ட் த நீடு. நான் சொன்னேன் இல்லைங்களா? என்ன சொன்னேன்? ஒரு பிஹேவியருக்கு பின்னாடி ஒரு எமோஷன், எமோஷனுக்கு பின்னாடி ஒரு நீடு. அந்த நீடை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது. யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. குழந்தையா இருக்கட்டும், அடல்ட்டா இருக்கட்டும், அவங்களுடைய நீடு என்ன? உனக்கு இதுதான் வேணுமா? இதை நான் செஞ்சிடறேன், அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் போகாது, தேவையில்லாம நம்மளுடைய மென்டல் ஹெல்த் போகாது. ஓகேயா? நம்ம இந்த குழந்தைக்குன்னு பார்க்கும்போது என்ன பண்ணணும்? அவன் ஏதோ ஒரு விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அவன் ட்ரை பண்றான்ற விஷயத்த நம்ம பார்க்கணும். இப்ப என் பொண்ணை எடுத்துக்கோங்க. என் பொண்ணு வந்து க்ரை பண்றாங்க, அழுறாங்க அப்படின்னா நாங்க உடனே புரிஞ்சுப்போம். அந்த பாப்பாக்கு ஏதோ பண்ணுது, உடம்புல ஏதோ ஒண்ணு பண்ணுது. கேன் யூ ஷோ த ப்ரீவியஸ் ஸ்லைட்? எந்த ஸ்லைடு? இதுவா? எந்த ஸ்லைடு வேணும் உங்களுக்கு? இதுவா? மைண்ட் ரிச். இந்த ஸ்லைடா? யா, ஓகே. ஸோ என் பொண்ணு க்ரை பண்றாங்கன்னா உடனே நாங்க புரிஞ்சுப்போம். ஸோ தேர் இஸ் அ ப்ராப்ளம் இன் த ஹெல்த். இந்த குழந்தையோட ஹெல்த்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனால தான் இப்படி பிஹேவ் பண்ணுது. எப்பவுமே பிஹேவ் அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ பிஹேவ் பண்றாங்க. அப்போ அதோட நீட் என்ன? ஸோ ரிலாக்ஸா இருக்கணும், எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, என் உடம்புல எதுவும் பண்ணக்கூடாதுன்றது அதோட நீடு. இப்போ நாங்கள் உடனே அடுத்த ஸ்டெப் எடுத்துருவோம். இதே மாதிரி தான் ஒரு குழந்தை டேண்ட்ரம் பண்ணுதா, டேண்ட்ரம் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பாருங்க. தேவையில்லாம கத்துறானா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பாருங்க. நம்ம பார்ப்போம் வேற எதுக்கான ஒவ்வொரு பிஹேவியருக்கும் எமோஷனுக்கும் இருக்கக்கூடிய பாசிபிள் நீட்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ உங்க குழந்தை ஆங்கரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க பாசிபிளான நீடு என்ன இருக்குன்னா, அட்டென்ஷன் தேவைப்படுதுன்னு அர்த்தம். அட்டென்ஷன் தேவைப்படுதுன்னு அர்த்தம். ஆர் ரெஸ்பெக்ட் தேவைப்படுதுன்னு அர்த்தம். இப்ப நம்மள எடுத்துக்கோங்க. பொதுவாவே நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு ஒரு பார்வை, குழந்தைக்கு ஒரு பார்வை. நம்ம வேற, குழந்தை வேற. நமக்கு வேற மாதிரி இருக்கலாம், ஆனா குழந்தை இதை ஃபாலோ பண்ணணும். இப்ப நமக்கு கோவம் வருது, நமக்கு எதுக்காக கோவப்படுவோம்? நம்ம நம்ம எதனால கோவப்படுவோம்? வீட்டில் ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்போம், ஏதோ ஒன்று எதுக்காக கோவப்படுவோம்? என்ன கண்டுக்க மாட்டேற அப்படின்னா கோவப்படுவோம். என்னை வெளியில கூட்டு போல அப்படின்னா கோவப்படுவாங்க. என்ன கண்டுக்க மாட்டேற ஹஸ்பண்ட்னா என்னன்னா, என்ன நான் வந்த உடனே எனக்கு கவனிக்க மாட்டேன், இந்த மாதிரி விஷயங்களுக்காக கோவப்படுவோம். கரெக்டா? அட்டென்ஷன் இல்லைன்ற விஷயத்துக்கு கோவப்படுவோம். வேற எப்ப கோவப்படுவோம்? யாராவது நம்மள மரியாதை இல்லாம பிஹேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம கோவப்படுவோமா? யாராவது நம்மகிட்ட ரெஸ்பெக்ட்லாம் பிஹேவ் பண்ணிட்டா நம்ம கண்டிப்பா கோவப்படுவோம். ஸோ அதே மாதிரி தான் அவங்களும் கோவப்படுவாங்க. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் குழந்தைக்கு வேணும். இந்த விஷயத்த இப்ப நான் திருப்பி இங்க பதிவு செய்றேன். உங்க குழந்தை ஒரு டைமண்ட் மாதிரி. இன்னும் நான் வந்து இன்னும் கிளியரா உங்களுக்கு கேட்சியா சொல்லணும்னா, உங்க குழந்தை கெட்ட வார்த்தை பேசுறாங்களா? அப்ப அவங்க குழந்தை தங்கம் மாதிரி இல்லைங்க, வைரம் மாதிரி, டைமண்ட் மாதிரி. ஏன்னா அவங்க கெட்ட வார்த்தை பேசல, கேட்ட வார்த்தையை பேசுறாங்க. ஒரு டைமண்ட் வந்து என்ன பண்ணும்? டைமண்ட் என்னது? அது கல்லு தானே, ஸ்டோன் அது. டைமண்ட் என்ன பண்ணும்? லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணும் இல்லையா? அதே மாதிரி தான் குழந்தையும் என்ன விஷயத்த நம்ம கொடுக்குறோமோ அதை அப்சர்வ் பண்ணி அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். கரெக்டா? அப்ப நமக்கு என்ன வேணுமோ அதே விஷயம் குழந்தைக்கு வேணும். நமக்கு கோவமா இருக்கோம்னா நமக்கு காரணம் அட்டென்ஷன் இல்லை, ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னுக்காக நம்ம கோவப்படுவோம். அதே விஷயத்துக்கு குழந்தையும் அட்டென்ஷன் இல்லை, ரெஸ்பெக்ட் இல்லைன்னு கோவப்படத்தான் செய்யும். அடுத்த பையன் முன்னாடி இன்சல்ட் பண்றது, அடுத்த பையன் முன்னாடி ஆக்சுவலா இந்த தப்பு பண்ணக்கூடாது. ஆக்சுவலா அவன் பாரு, அவன் உன் கூட தானே படிக்கிறான், அவன் உன் கூட தானே படிக்கிறான், எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றான், எப்படி பிஹேவ் பண்றான், நீயும் இருக்கியே அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களை அதே சேம் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஆள் கூட கம்பேர் பண்ணி உங்களுடைய அம்மாவே வச்சுக்கோங்க. அம்மாவே இப்ப இருக்க ஸ்டேஜுக்கு உன் வயசு தானே அவனுக்கும், உன் வயசு தானே அவளுக்கும், எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமாமா,
ஆனா சரியில்லை, அவன் சூப்பரா இருக்கா அப்படின்னுமா? இல்லையா? நம்ம கோவப்படுவோம். அதே விஷயம் குழந்தைக்கு நடக்கும். ரைட்? ஸோ லேசினஸ்க்கான பாசிபிள் நீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர்வெல்ம். ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க, போர் ஆயிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் ஓவர்லோட் கொடுக்கக்கூடாதுன்றது. ஸோ ஓவர்லோட் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஓவர்வெல்ம் ஆயிடும். ஸோ லேசினஸ்னா அவன் டயர்டா இருக்கான்னு அர்த்தம், இல்ல போரா ஃபீல் பண்றான், அவனை எனர்ஜி பண்ணணும் நம்ம. ஸோ வி ஹாவ் டு பிளே வித் ஹிம். அவங்க கூட நம்ம ப்ளே பண்ணணும், வெளியில கூட்டிட்டு போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணுன்ற விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் ஷைனஸ், கூச்சப்படுறான்னா என்ன அர்த்தம்னா அவங்க அந்த இடத்துல ஏதோ சேஃப்டி மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். கூச்சப்படுறாங்கன்னா சேஃப்டி மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம், ரீஅஷூரன்ஸ் தேவைப்படுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ரைட். ஸோ ஸ்டெப் 3, ரைட். ஸ்டெப் 2 புரிஞ்சது அப்படின்னா சீன் டைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ செஷன் இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு அப்படின்னா ஐன்னு டைப் பண்ணுங்க. ஐ ஃபார் இன்ட்ரெஸ்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பாண்ட், நாட் ரியாக்ட். இப்போ எந்த ஒரு பிஹேவியரா இருக்கட்டும், எந்த ஒரு பிஹேவியரா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரியாக்ட் ஆகும். சரியா? அந்த ரியாக்ட் பண்றத நம்ம ஸ்டாப் பண்ணணும். ரெஸ்பாண்ட் பண்ண ஸ்டாப் பண்ணணும். ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரியாக்ட் பதிலா ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூஸ்வலா நம்ம எமோஷனல் ஆகும்போது என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலா நம்ம பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைகள் பேசும் பொழுதும் நம்ம வந்து கவனமா பேசுவோம். கான்சிக்வன்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம யோசிச்சு பேசுவோம். இப்ப நான் ஒரு வார்த்தை பேசுறேன்னா இதுக்கு பின்னாடி, இந்த வார்த்தைக்கு பின்னாடி என்ன நடக்குன்னு நம்ம பேசுவோம் இல்லையா? இது எப்போனா நம்ம யூஸ்வலா நார்மலா இருக்கும்போது. நம்ம எமோஷனலா இருக்கும்போது நம்ம அதை யோசிக்க மாட்டோம். காரணம் என்னன்னா, இந்த ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ்ன்ற பார்ட் இருக்கு பாத்தீங்களா? பிரெயின்ல ஒரு பார்ட் இருக்கும், ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ்னு சொல்லிட்டு. அது என்ன பண்ணும்னா லாஜிக்கலா திங்க் பண்ணும். அதுதான் இந்த கான்சிக்வன்ஸ் எல்லாமே யோசிக்க வைக்கும். சரிங்களா? இந்த அமிக்டலான்னு ஒரு பார்ட் இருக்கு. அமிக்டலா என்ன பண்ணும்னா எமோஷன்ஸ் மூலமா ரியாக்ட் பண்ணும். நம்ம கோவப்படும் போது என்ன பண்ணுவோம்னா, இது வந்து இந்த அமிக்டலா உடனே ரியாக்ட் பண்ணி இந்த ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸை ஒர்க் பண்ண விடாது. கொஞ்ச நேரத்துக்கு, ஒரு 2-3 செகண்டுக்கு வந்து ஒர்க் பண்ண விடாது. உடனே நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம். சரியா? யூஸ்வலா நம்ம நார்மலா இருக்கிறதுக்கும் அந்த கோவம் வந்தப்ப உடனே ரியாக்ட் பண்ணிடுவோம். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அமிக்டலா ஆக்ட் ஆகுறதுனால தான். ஸோ இதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்தோம்னா, ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் டைம் கொடுத்தோம்னா உடனே என்ன ஆயிடும்? அது ரியாக்ட் ஆயிட்டு போயிடும். ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா டேண்ட்ரம் பண்றான், இல்ல ஒரு கிளாஸை தட்டி விட்டான், கிளாஸ் தட்டி கிளாஸ் உடஞ்சிருச்சு. நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? ரியாக்ட் ஆகி அவனை அடிச்சு திட்டி எல்லாமே பண்ணுவோம். ஏன்னா நம்ம கிளீன் பண்ணணும், வேலை இருக்கு இல்லையா? அதுக்கு பதிலா அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ரெஸ்பாண்ட் எப்படி இருக்கணும்னா, தம்பி நான் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, அதை தொடக்கூடாது நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனாலும் நீ தொட்டதுனால இப்ப என்ன நடந்துச்சு பார்த்தியா? கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. கீழே விழுந்து உடஞ்சதுனால இப்போ இதை நம்ம 2 பேரும் சேர்ந்து கிளீன் பண்ணுவோம் வான்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணும்போதே தான் அப்பதான் சொல்லணும் இதோடைய கான்சிக்வன்ஸ் என்னன்னு சொல்லணும். இப்ப நம்ம கிளீன் பண்ணும்போது என்ன சொல்லுவீங்க? இப்ப பாரு, தேவையில்லாம நீயும் நானும் உட்காந்து வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு பாரு, நம்ம ஜாலியா என்னாலும் ப்ளே பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அம்மா சொன்னா கேட்கணும், தொடாதுன்னு சொன்னா தொடக்கூடாது அப்படின்ற விஷயத்தை நீங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ரியாக்ட் என்னவா இருக்கும்? திட்டுறது ரியாக்டா இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணணும்? அக்னாலேஜ் பண்ணணும். அக்னாலேஜ்னா என்ன? அந்த எமோஷன் என்னன்னு அக்னாலேஜ் பண்ணுங்க. ஹாப்பியா இருக்கானா, ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கானா, சேடா இருக்கானா, இல்ல ஆங்கரா இருக்கானா, என்ன எமோஷன்ல இருக்கான்னு நீங்க அக்னாலேஜ் பண்ணுங்க. பனிஷ்மெண்ட்டுக்கு பதிலா நான் என்ன சொன்னேன்? கிளாஸ் விழுந்துருச்சு, உடனே என்ன பண்ணுவோம்? திட்டுவோம், அடிப்போம். இதுக்கு பதிலா நீங்க அவனை அக்னாலேஜ் பண்ணிட்டு கனெக்ட் ஆகலாம். அவன் கூட எப்படி கனெக்ட் ஆகலாம்? வா 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து பண்ண வச்சு அவனுக்கு அந்த கஷ்டத்தை அப்ப புரிய வைக்கணும். ஓகேயா? கனெக்ட் ஆகணும். ஸோ அடுத்து த்ரெட்ஸ், நம்ம த்ரெட்டன் பண்றது, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? கைட் பண்ணலாம். அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ இந்த மாதிரி இருந்தால் அதை தொடக்கூடாது. ஸோ அம்மா சொல்றதை கேட்டு நடக்கணும். இந்த இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க கைட் பண்ணும் பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பிஹேவியர்ல நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும். சரிங்களா?
எப்பவுமே லேசியா இருக்கேன்னு வச்சுக்கோங்க உங்க குழந்தை. ஏன்டா எப்ப பார்த்தாலும் இப்படி லேசியாவே இருக்கேன்னு நீங்க கேட்கறதுக்கு பதிலா லேசியா இருக்கான். என்னடா லேசியா இருக்க, ஏன்டா லேசியா இருக்க, காலையில இருந்து நானும் பாக்குறேனே, நேத்து இருந்து ஒரு மாதிரி டவுனா இருக்கே அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யலாம்னா, ஐ சி யூ ஆர் டயர்ட் டுடே. என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுதுன்ற விஷயம் தான் இங்க. சரிங்களா? நான் பாக்குறேன் நீ வந்து ரொம்ப டயர்டா இருக்க, நீ ரொம்ப டயர்டா இருக்க, என்னால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் வரும், ஒரு நம்பிக்கை வரும், ஒரு ஒரு கனெக்ட் ஆவான். உடனே கனெக்ட் ஆவான். என்ன கனெக்ட் ஆகும்? அம்மா நம்மள அக்னாலேஜ் பண்றாங்க, அப்பா நம்மள அக்னாலேஜ் பண்றாங்க. ஸோ நம்ம ஃபீலிங் அவங்களுக்கு புரியுது. இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க நீங்க. டயர்டா இருக்கும்போது நீ டயர்டா இருக்கன்னு எனக்கு புரியுது. கோவமா இருக்கும்போது நீ கோவமா இருக்கன்னு எனக்கு புரியுது. நீ சோகமா இருக்கன்னு எனக்கு புரியுது. அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன ஃபீல் பண்ணுவான்? அம்மா நம்ம கூட இருக்காங்க, நம்மள புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்துல இருப்பான். ஓகேயா? ஸோ நீ டயர்டா இருக்கன்னு புரியுது. ஓகேயா? ஏதாவது பேசணுமா? இல்ல நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு பேசலாமா? இல்ல நம்ம எங்கேயாவது போய் ப்ளே பண்ணலாமா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவன் உடனே உங்களோட கனெக்ட் ஆகி, உடனே உங்களோட எனக்கு இந்த மாரி இருக்கு. நான் டயர்டா ஃபீல் ஆறேன். நம்ம வெளியில போலாம். அங்க போலாமா? அப்படின்னு கேட்பான். நீங்க அத பண்ணி குடுத்துட்டீங்கன்னா, அடுத்து அவன் ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி ஆயிடும். ஓகே? ரைட். ஸோ ஒரு குயிக் பிஹேவியர் டீகோடர் டூலு. இத முடிஞ்சா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நீங்க நோட் பண்ண வேண்டிய அந்த டூல். நீங்க நோட் பண்ணிக்கலாம் இத. சரிங்களா? வாட் இஸ் த பிஹேவியர்? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பிஹேவியர்? இத ஃபாலோ பண்ணுங்க. ஆக்சுவலா நெறைய பேர் இத ஃபாலோ பண்றாங்க. நெறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஒரு பிஹேவியர் நடக்குது அப்படின்னா, அதோடைய பிஹேவியர் என்ன? வாட் இஸ் த பிஹேவியர் அப்படின்னு நீங்க நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து வாட் மைட் த நீடு? அதோடைய நீடு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கங்க. 3வது உங்களுடைய இதுக்கு நம்ம காமா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் நீங்க எழுதிக்கலாம். இந்த 3 விஷயத்தையும் எழுதி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்க குழந்தைங்களுடைய பிஹேவியர்ல நெறைய சேஞ்சஸ் நடக்கும். நம்ம யூசுவலா என்ன பண்ணுவோம்? குழந்தை மேல தான் தப்பு சொல்லிட்டே இருப்போம். என்கிட்ட கிளையண்ட் யார் வந்தாலும் சரி, நான் இந்த வார்த்தை தான் சொல்லுவேன். குழந்தைங்க வந்து டைமண்ட் மாதிரி. நீங்க தான் தப்பு பண்றீங்கன்னு சொல்லுவேன். கண்டிப்பா நம்ம தான் பண்றோம். நம்ம தான் பண்றோம். நம்ம சின்ன 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 விஷயங்கள் மாத்துறது மூலமா குழந்தை ஆட்டோமேட்டிக்கா ஒரு குழந்தையுடைய பேரண்ட்டை மட்டுமே மாத்தி 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 ஒரு குழந்தையோட ஹை பெர்ஃபார்மன்ஸ் லெவலுக்குலாம் நான் கொண்டு போயிருக்கேன். அழுதுகிட்டே இருந்த பையன், யார பார்த்தாலும் அழுவான். ஃபெயில் ஆயிட்டு இருந்த பையன், 10த்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கான். எதுவுமே பண்ணல. அவன டச்சே பண்ணல. பேரண்ட்ட மட்டும் தான் மாத்துனேன். பேரண்ட்டுக்கு மட்டும் குடுத்தேன். எல்லாம் நடந்துச்சு. ஸோ, பேரண்டிங்ல வந்து இந்த விஷயம் நம்ம மாத்திக்கிட்டோம்னா, நெறைய விஷயங்கள் வந்து கொண்டு போக முடியும். ஓகே. ஸோ வந்து பிரெயின யூஸ் பண்ணுங்க. நம்ம பிரெயின யூஸ் பண்ணணும். யூசுவலா இந்த மாரி பிரச்சனைகள் வரும்போது, நம்ம பிஹேவியர் பண்ணும்போது, நமக்கு கோவம் வரும்போது என்ன பண்ணுவோம்? ஒரு டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. டீப் பிரீத் எடுத்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ அந்த மாரி பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து யுவர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ். லாஸ்ட் ஸ்லைடு. லாஸ்ட் ஸ்லைடுனா இந்த ஸ்லைடுங்களா? ஓகே. ஓகே. ஆனா அன்மியூட் பண்ணலாமா மேம்? கெதர் மேம்? ஓகே, ஐ வில் அன்மியூட். Slide. சைலைஃப் நீங்க பேசு. சாரி. மரியம் மேம். Assalamualaikum. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ப்ரோக்ராம் மாஷாஅல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா உங்களோட தமிழும் சரி வாய்ஸும் அண்ட் கிளியரான சப்ஜெக்டை அழகான முறையில் தெளிவாக எங்களுக்கு நீங்கள் விளக்கப்படுத்துனீங்க. எல்லா ப்ரோக்ராம்ஸும் நாங்கள் அட்டென்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு ட்ரைனர்ஸ்கள்டையும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்குது, ஒவ்வொரு மாதிரி நாலேஜஸ் இருக்குது, ஸ்டைல் டிஃப்ரெண்ட் ஆகுது. அதே போல் உங்களோட இன்னைக்கு பண்ணின ஸ்டைலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த டயமண்ட் என்ற வேர்டை வந்து நீங்கள் அடிக்கடி சொல்றது மூலம் இப்போ அந்த வேர்ட் வந்து எங்களுக்கு
எங்களுக்கு அது பதிவாகிட்டு. இப்ப அந்த டைமண்ட்னு சொன்னா அது எங்கட குழந்தை தான்னு சொல்றது எங்களுக்கு மனசுல பதிஞ்சிருச்சு. அப்ப திரும்பவும் எங்கண்டு டைமண்ட் ஒரு வார்த்தை வந்தா அது எங்கட பிள்ளைகள் தான் அப்படின்ற அந்த ஒரு வேர்டை வந்து நீங்க எங்களுக்கு பதிஞ்சிட்டீங்க. ஏன்னா அந்த மாதிரி சில பெர்டிகுலரான இருக்கிற வேர்ட்ஸ் வந்து டக்குன்னு எங்களுக்கு மனசுல பதிகிற மாதிரி சில வேர்ட்ஸுங்க வரும்போது அது லைஃப்ல நாங்க ஒரு நாளும் மறக்க மாட்டோம். அது லைஃப் ஃபுல்லா நாங்க அதை ஃபாலோ பண்ணுவோம். நீங்க காட்டின ஸ்லைட்ஸ்ல இருந்து பிள்ளைகள் கோவப்படுறது அது என்ன ரீசன், அதுக்கு நாங்க என்ன செய்யலான்றத வந்து எங்களுக்கு பெர்ஃபெக்டா கிளியர் பண்ணி தந்திருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா பிள்ளைகளுடைய விஷயத்தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அண்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுறதுல இருந்து அது எண்ட் மட்டும் அவங்ககிட்ட இருந்து தான் எங்களுக்கு தொடங்குறது ஃபேமிலி லைஃப்ல. அப்ப அந்த ஸ்டார்டிங்கே கரெக்ஷன் பண்றதுக்கு இதுதான் மெத்தட்னு ஆகும்போது அதுக்கு பிறகு அந்த அடுத்ததா வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எங்களுக்கு அது பெருசாவே இருக்காது. ஏன்னா எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் இந்த சில்ட்ரன் ப்ராப்ளம்ல தான் அது பெரிய ஒரு டென்ஷனா இருக்கும். அது ஒரு ப்ரெஷரா ஒரு டென்ஷனா ஒரு எங்களுக்கு நெக்ஸ்ட் ஒர்க் என்னன்னு செஞ்சு கொள்ள முடியாது, ஐடியாஸ்களை எடுத்துக்கொள்ள முடியாது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைகிறது. அவங்களோட இதுல நாங்க கிளியர் ஆகிட்டேன்றால் அது இனி எந்த ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் எங்களால சால்வ் பண்ண முடியும் மாதிரி நீங்க நல்ல ஸ்லைட்ஸும் எங்களுக்கு நிறைய டெக்னிக்ஸும் சொல்லி தந்தீங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். Thank you so much, ma'am. Azra, please. சஃபியுல்லா சார், ரொம்ப அருமையா இன்னைக்கு கிளாஸ் எடுத்தீங்க. இது இந்த காலத்துக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது ரொம்ப தேவை. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா உள்ள பெரிய கவலையே வந்து எல்லாத்துக்கும் வேலைக்கு போறாங்க வராங்க, இருந்தாலும் தன் குழந்தைய வந்து எப்படி பராமரிக்கிறது, எப்படி நம்ம வந்து அவங்கள்ட்ட நம்ம ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கா ஒவ்வொரு நாளும் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கிற கோவத்தை அவங்கள்ட்ட குழந்தைகள்கிட்ட தான் காட்டுவாங்க. அவங்கள்ட்ட யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாம அந்த குழந்தைகள்கிட்ட காட்டுவாங்க. அந்த ஒண்ணுன்னு ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னீங்க, கெட்ட கெட்ட வார்த்தை அப்படிங்கிறத கேட்ட வார்த்தை. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுக்குள்ள பேசக்கூடிய அந்த கான்வர்சேஷன் அதை உண்மையா அவங்க ரொம்ப அப்சர்வ் பண்றாங்க, அதை ரொம்ப வாட்ச் பண்றாங்க. அதை பார்த்துட்டு தான் அவங்க வந்து அதே மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. நம்ம அதே மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு குழந்தைகளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிக்கா இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்க நடந்துக்கிற முறைகள், அவங்க ஆக்டிவிட்டி, அவங்க புடிவாதம் பண்றது, அவங்கள நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அந்த டெக்னிக்கல் அந்த நுணுக்கத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டாவே அவங்கள ஈஸியா நம்ம வந்து அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணலாம். அது ரொம்ப கிளியராகவும் சூப்பராகவும் நீங்க கொடுத்த டைம்ல ஒரு 3 ஸ்டெப்பை வந்து ரொம்ப கிளியரா கிறிஸ்டல் கிளியரா ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. உண்மையா ரொம்பவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ 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 டு ஆல். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கொடுத்துருக்க இந்த டோக்கன்ஸ், பாசிட்டிவ் டோக்கன்ஸ்லாம் ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஒரு விஷயம்தான் பண்ணுற விஷயங்களில் நமக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்த இது வரைக்கும் நம்ம கொடுத்த ட்ரைனிங்ஸில் இந்த மாதிரியான பாசிட்டிவ் டோக்கன்ஸ் தான் நம்மளை அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணி போகுது. என்னோட கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கேட்டிருக்காங்க. கிதன் மேம் கிட்ட வேணுங்கிறவங்க கேளுங்க. அவங்க வந்து கொடுக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா கொடுப்பாங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க. எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். ஜான் வில்லியம் ஹியர். ரொம்ப அருமையாக எங்களுக்காக நீங்கள் இந்த பேரண்டிங்கில் வந்து எக்ஸ்பர்ட்டாக நிறைய செஷன் எடுத்திருக்கீங்க. இப்போயுமே அருமையாக எங்களுக்கு வந்து எப்படி சில்ட்ரனோட பிஹேவியரை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு பேரண்ட்டாக நம்ம எப்படி அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு அருமையான செஷன் ஸ்வீட்டாக பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஃபீட்பேக். அண்ட் இதே எந்தோட நாளைக்கு ஃபைசல் ராணி மேம் வந்து டாபிக் த சைலண்ட் ட்ரீம் கில்லர் அப்படின்ட்டு இங்கிலீஷில் கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே 9:15 ஷார்ப்பாக ட்ரைனிங்க்கு வந்துருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் ஃபார் த ட்ரைனிங் ப்ரோக்ராம். எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என்டையர் NAPR டீம் அண்ட் டாக்டர் ஹுசைன் பசா சார் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச்.